ஒடிசா மாநிலத்தில் கடந்த 10 நாட்களில் அடுத்தடுத்து 5 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருப்பது அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் கரஞ்சாய் பகுதியில் கோயிலில் இருந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணை வனப்பகுதிக்கு கடத்தி சென்ற 3 பேர் கொண்ட கும்பல் அவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் மற்றவர்களை தேடி வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்னர் கோபால்பூர் கடற்கரையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அடுத்தடுத்து பதிவாகி வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அனைத்து வழக்குகளிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக அம்மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் தர வேண்டிய 31.24 டிஎம்சி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 117வது கூட்டமானது ஆன்லைன் வாயிலாக நடைபெற்ற நிலையில் தமிழகம் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வாதிட்ட கர்நாடக தரப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஜூன் மாதம் 9.19 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும். ஆனால் அதைவிட கூடுதலாக 16 டிஎம்சிக்கு அதிகமாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வெள்ளியன்று டெல்லியில் கூட உள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.